அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி UB19 கன் ஷூ அப்படின்னு அழைக்கக்கூடிய கல்லீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. இந்த புள்ளியை போடும்போது என்னென்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் தீர்க்கப்படுது, இந்த புள்ளியினுடைய சிறப்பு என்ன, இதை எந்த மாதிரி டைம் நம்ம பயன்படுத்தலாம் இப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியோட லொகேஷன். இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைனல்ல இருந்து கீழே, அதாவது 9வது விலா எலும்பு, 9வது விலா எலும்புல இருந்து 9வது விலா எலும்புக்கு கீழே ஸ்பைனல்ல இருந்து 1.5 சூன் சைட்ல இருக்கக்கூடியது கல்லீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. இப்ப கல்லீரல் அப்படின்றத சீன மருத்துவப்படி என்னவா பாக்குறோம்னா இன் சார்ந்த உறுப்புகள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இன் உறுப்பு அப்படிங்கும் போது அது குளிர்ச்சியை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கும். அதாவது அதுக்குள்ள குளிர்ச்சி தன்மை தான் மிகுதியா இருக்கணும். அதனாலதான் கல்லீரலோட டைமும் இரவா இருக்கும். இப்ப குளிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போதுதான் நமக்கு தூக்கமும் வரும். சரி, இப்ப இதுல இன் ஆற்றல் கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிடுது. அப்ப அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? தூக்கமின்மை வரும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இங்க உள்ளுக்குள்ள என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கல்லீரல் தான் இரத்த மூலக்கூறுகளை சேமித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனாவும் இருக்கு. ஸோ இது அதிகமா உஷ்ணம் அடையும் போது அது அங்க உள்ள வளர்சிதை மாற்றம், அப்புறம் ரத்தம் உருவாகுதல், இது எல்லாத்தையுமே பாதிக்கும். அதோட மட்டும் இல்லாம இங்க கல்லீரல்ல இருந்துதான் போர்ட்டல் சிரை மூலமா ஹார்ட்டுக்கு பிளட் போகுது. ஓகேவா? இப்போ இங்க இருக்கக்கூடியது அதிக உஷ்ணத்தால ரத்தம் அதிக உஷ்ணம் அடைந்துதான் இருதயத்திற்கு போகும். இருதயத்திலையும் ஒரு ப்ரெஷர் வேலை நடக்குது. ஸோ அங்கேயும் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரத்தம் திரும்பவும் உஷ்ணம் அடையுது. இப்படி மிகுதியான உஷ்ணம் அடைந்த ரத்தம் நமக்கு நுரையீரலுக்கு போகுது. அப்ப நுரையீரலுக்கு போகும்போது என்ன ஆகும்? அதிக உஷ்ணமான ரத்தம் போகும்போது அங்க உள்ள ஃப்ளூயிட ஃபுல்லா என்ன பண்ணிருதுன்னா அரிச்சிருது, இல்லைன்னா வத்த வச்சிருது, அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அங்க உள்ள ஃப்ளூயிட் எல்லாம் வத்தி போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி நோய் நிலை ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வறட்டு இருமல் உருவாகலாம். வறட்டு இருமல் அப்படின்றதே அதாவது சளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ரொம்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாடியே உருகிக்கிட்டே போகும். இது முத்திய நிலை தான் என்னவாகும்னா டிபி அப்படின்னு ஆரம்பிக்கும். ரொம்ப இருமி 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 இதை சரிப்படுத்தாமே இருக்கும்போது அது காச நோயா மாறுது. இப்போ அவங்களுக்கும் என்ன மாதிரி நோய் நிலை இருக்கும்னா இந்த உடல் வற்றக்கூடிய நிலை தான் இருக்கும். ஸோ அங்க உள்ள விஷயங்களை ஃபுல்லா அரிக்கக்கூடிய வேலையை இந்த மிகுதியான உஷ்ணம் பார்க்குது. அப்போ அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையும் கரெக்டான விதத்துல கிடைக்காது. ஏன்னா நுரையீரல்ல அந்த வாயு பரிமாற்றமே சரியான முறையில நடக்காது. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நுரையீரல்ல காச நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே லங்ஸ்ல அதிக ப்ரெஷர் காரணத்தால அங்க இன்னும் என்ன வேலை நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அதிகமா இந்த ரத்த வாந்தி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ப்ரெஷர்னால ரத்தம் வெளியே வரும். ஒண்ணு வாய் வழியா வெளியே வரும், இல்லையா இது மூக்கு வழியா வெளியே வரும். அப்ப மூக்குல இருந்து ரத்தம் வடிகிறதும் இருக்கலாம், இல்ல ரத்த வாந்தி எடுக்கிறதும் இருக்கலாம். ஏன்னா இங்க கீழ இருந்து மேல் நோக்கி ஒரு ஆற்றல் எழுது. அந்த ஆற்றல் கட்டுக்கடங்காம இருக்கும்போது, மிகுதியான உஷ்ணம் அடைந்து இருக்கும்போது, அதாவது கொதிக்கிற லெவல் அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி 2 விஷயமே ஏற்படலாம். அப்புறம் லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு திரும்பவும் மூளைக்கு ரத்தம் போகுது. இப்படி போகும்போது மூளையில எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதை நாம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த டபுள் பாயில் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல நாம சமைக்கும் போது எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள ஒரு பாத்திரத்தை வைப்போம். வச்சு மூடி வைக்கும் போது அது என்ன ஆகும்னா இந்த அடியில இருக்கிற தண்ணி கொதிக்க கொதிக்க அது பக்கத்துல இருக்கக்கூடிய அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல டப்படப்படப்படப்பட சத்தம் கேட்கும். ஸோ இந்த அது மாதிரிதான் இந்த கொதிக்கிற தண்ணியா இந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் போலதான் நமக்கு நர்வ் சிஸ்டம். ஸோ அது எல்லாத்துலயும் அந்த அதிர்வுகள் என்னவாகுது அப்படின்னா ரொம்ப மிகுதியா ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய அதிர்வால ஒரு பர்சனுக்கு வலிப்பு நோய் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்செக்ட் இது நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட
கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நைட்டு தூங்காமே இருந்த பிள்ளை காய்ச்சல் வந்துச்சு, அப்ப வந்து வலிப்பு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உடம்புல வந்து உஷ்ணம் மிகுதியாகி அது வந்து நரம்பு மண்டலத்தை வந்து பாதிச்சு அவங்களுக்கு வந்து இது வந்து வலிப்பாகவும் மாறக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு. ஓகே, இது வந்து மூளைக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்து. அதே மாதிரி மனதில் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில வந்து இருக்கும். ஏன்னா கல்லீரல் அப்படின்றதே வந்து அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது தூக்கம் அப்படின்றது வந்து நல்ல அமைதியான சூழல்ல வரக்கூடியதா இருக்கு. இப்ப அமைதி அப்படின்ற விஷயமே இல்லாம அங்க எல்லாமே கொதிச்சு போய் இருக்கு. அவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து தீர்க்கமான முடிவு வந்து எடுக்க முடியாது. நான் பண்றது நல்லதா கெட்டதா, இல்ல இதை நான் ஃபாலோ பண்ண முடியுமா, எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து என்னவாயிருவாங்கன்னா அதிகமா வந்து மனக்குழப்பம் அடைஞ்சிருவாங்க. எந்த ஒரு டெசிஷனுமே அவங்களால வந்து முழுமையா எடுக்க முடியாது. இந்த மனக்குழப்பத்தால என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து எந்நேரமும் ஒருத்தவங்க வந்து உங்க வீட்டுல வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக்குறாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து வந்து தூக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கவனிங்க. அந்த விஷயத்த வந்து சரி பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மனதும் சேர்ந்ததாக தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லீரல் அப்படின்னாவே அது வந்து தசை நான்களை கையாளக்கூடியது அப்படின்றது வந்து அக்குபஞ்சர் மருத்துவப்படி நம்ம பார்க்கிறோம். தசை நான்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல்லீரலுக்கு வந்து நம்ம மரம் ஆகாயம்ன்றத வந்து மரம் அப்படின்ற ஒரு வடிவம் கொடுத்தும் பார்ப்போம். இந்த மரம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மரத்தை பாருங்க, நல்லா வளைஞ்சு கொடுக்குற தன்மையில அது பாட்டுக்கு காத்துக்கு ஆடிக்கிட்டு அதுல வந்து நிறைய ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து சேமிச்சு வச்சுட்டு நல்ல பசுமையா வந்து இருக்கும். அதே இது அங்க வந்து நீர் சத்து இல்லை அந்த மரத்துல. ஏன்னா உஷ்ணம் இங்க மிகுதியாகும் போது எதை காலி பண்ணிடும்னா அங்க இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை வந்து காலி பண்ணிரும். அப்ப காலி ஆகும்போது அந்த வெற்றிடத்துல என்ன உருவாகும்னா எம்டியா இருக்கிற இடத்துல நீர் இல்லைன்னா என்ன வரும், காற்று வந்து தேங்கிக்கணும். இந்த மாதிரி காற்று தேங்கும் போது அது வந்து நான்களை பாதிக்கும். அதாவது இந்த மரம் எப்படி ஆயிரும்னா ரொம்ப ஸ்டிஃபா விறப்பு தன்மையா, அதாவது நாம ஏதாவது காஞ்சு போயிரும், அப்ப ஏதாவது ஒண்ணு ஒடிச்சோம்னாவே உடையக்கூடிய லெவலுக்கு வந்து வந்துடும். அதோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ இதே தான் தசை நான்கள். தசை நான்கள் வந்து நமக்கு எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்கு. ஸோ இந்த தசை நான்களை வந்து கையாளக்கூடியது கல்லீரல் அப்படின்றனால இந்த கல்லீரல்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வலிக்குது இங்க வலிக்குது, அங்கங்க வந்து உடம்பெல்லாம் வந்து வலிக்குது, அதுலயும் ஜாயின் வந்து மடக்க முடியல, நீட்ட முடியல, ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது, அப்புறம் இப்படி தூக்குறதுக்கே கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தசை நான்கள் கோளாறுகளா வந்து இருக்கு. ஸோ இந்த விஷயமும் வந்து கல்லீரலின் ஆற்றல் வந்து குறையும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுது. ஸோ கல்லீரலை வந்து ரொம்ப உஷ்ணப்படுத்தாம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து நல்ல தூக்கம் அப்படின்றது வேணும். தூக்கம் வந்தா தூங்க மாட்டோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தூங்குறதுக்கு எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும். ஏன்னா உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம், உங்களுக்கே தெரியாம அது நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயத்த கொடுத்து அதை மாற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். ஏன்னா கல்லீரல் வந்து ராஜ உறுப்பு. இது வந்து கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்ற போராடக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பை வந்து நாம நல்லா பார்த்துக்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.